friends, welcome to BALA channel. இன்னைக்கு வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர்ல அல்வா எப்படி செய்யறது அப்படி பார்க்க போறோம் फ्रेंड्स. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். फ्रेंड्स இப்போ நமக்கு முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர். நீங்கள் சுகர் எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்களோ அதுக்கு பாதி கஸ்டர்ட் பவுடர் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை குறைவான தீயில வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. சுகர் எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப் அளவால் இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் அளவு தான். ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அல்வா எனக்கு கிண்டுறதுக்கு நான் எல்லாமே ஃபுல் ஸ்பீடில் கையே எடுக்காமல் 10 நிமிஷம் நான் கிண்டினேன். நீங்கள் கையை எடுத்து கிண்டினீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கிங்க. அல்வா ஸ்வீட் அப்படின்னாலே ஏலக்காய் இல்லாமையா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், சுவையான கஸ்டர்ட் அல்வா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, இதுதான் நமக்கு பதம். இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.